அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அதிலே அருங்கலச்செப்பு என்ற நூலிலே கூறப்படுகின்ற நற்காட்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதில் காதைகள் 53, 54 குறித்து நாம் பார்த்தோம். அந்த நற்காட்சி உடையவர்கள் கீழ்முத் தேவர்களிலே பிறக்க மாட்டார்கள், கல்ப தேவர்களிலும் அதற்கு மேலும் தான் பிறப்பார்கள் என்று நமக்கு அதிலே கூறப்பட்டதையும் தெரிந்து கொண்டோம். அதில் கீழ்முத்தேவர்கள் என்பது குறித்த கருத்துக்களை நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மேல் உலகத்திலே இருக்கின்ற தேவ உலகத்திலே இருக்கின்ற, அதாவது கல்ப உலகத்திலே அதற்கு மேலே இருக்கின்ற தேவர்களை குறித்து இந்த பதிவிலே நாம் அறிந்து கொள்ளலாம். கல்பதேவர்கள் என்று சொன்னால் தேவ உலகில் சௌதர்ம உலகம் முதல் அச்சுத உலகம் வரை வாழும் தேவர்கள். இந்திரர் முதல் 10 பிரிவாக அவர்களும் இருப்பார்கள். எப்படி பவன தேவர்கள் அந்த 10 பிரிவு பார்த்தோம் இல்லையா சென்ற பதிவில், அதுபோல இங்கும் 10 பிரிவாக இருப்பார்கள். இப்போ அவங்களுடைய நற்காட்சிக்கு ஏற்ப அந்த 10 பிரிவுகளிலே அந்தந்த பிரிவுக்கு ஏற்ற வைபவங்களுடன் இருப்பார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 10 பிரிவுகளிலே ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்க. அது தவிர இந்திரர், பிரதி இந்திரர், வைமானிகர் என்று சாமானிகர் என்றெல்லாம் ஒரு 10 பிரிவாக இருக்குது அந்த தேவர்களுடைய ரேங்க், அவர்களுடைய படிநிலைகள். அதில் கில்விஷர் என்கின்ற அவர்கள் கீழ்ப்பிறவைகளே இருப்பார்கள். அதே போல் வாகன தேவர்களும் அதில் இருக்கிறார்கள் அந்த 10 பிரிவில். அதனால் இந்திரர் அவங்க வைபவம் அதிகம், பிரதி இந்திரர் இளவரசன் போன்றவர், சாமானிகர் என்பவர் பெற்றோர் போன்றவர், அது போன்றவே நண்பர்களாக இருப்பவர்கள், போர் வீரர்களை போன்றவர்கள், தளபதி போன்றவர்கள், இந்தமாக பிரிவுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவற்றை நம்ம திரவிய சங்கரகம் பார்க்கும்போது மிக விரிவாகவே பார்த்துருக்கிறோம். அதை பழைய பதிவுகள் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். தேவைப்படுமானால் பின்னாடி வேறு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அதுபோல் அந்த வைபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிறப்பாங்க. நற்காட்சிக்கு ஏற்பவே அந்த வைபவங்கள் அமையும். இந்திரர்களாக பிறக்கிறார்கள் என்றால் நற்காட்சியிலே அவர்கள் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள். அந்த நற்காட்சியிலே ஒரு சில குறைபாடுகளும் இருக்கலாம். அவங்கள நற்காட்சி உடையவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதனால் அந்த 10 பிரிவுகளிலே அவர்கள் அங்கு தேவகதி அவர்களுக்கு முடிவாகிவிட்டால், ஆயுள் கர்மம் ஏற்கனவே விவரமாக பார்த்தோம், அப்போ அவங்க தேவகதியில் தான் போய் பிறக்கணும் போது குறைந்த வைபவங்களை உடையவர்களாக போய் அவர்கள் பிறப்பதற்கான காரணங்கள் அங்கே இருக்கும். அதனால் அந்தந்த வைபவத்துக்கு ஏற்ற வைபவங்களை உடையவர்களாக இருப்பார்கள், அந்தந்த பிரிவுக்கு ஏற்ற வைபவங்களை கொண்டிருப்பார்கள். அதே போல் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் ஆகிய 8 வகையான ரித்திகள், ரித்தி எப்படினாலும் சொல்லலாம், அந்த ருத்திகளை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதில் அனிமா, அந்த அனிமா என்ற அந்த ரித்தியை பார்த்தீங்கன்னா அது மிக சிறிய உருவமாக அவர்கள் எடுக்கலாம். அவங்க தன்னுடைய உருவத்தை மிக சிறியதாக ஆக்கிக் கொள்வார்கள். மகிமா என்றால் பெரிய உருவமாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்கள் மலை போன்ற பெரிய உருவமாக, அந்த அனிமா என்பது அணு போன்ற மிகச்சிறிய உருவம், கண்ணுக்கு தெரியாத உருவம் கூட அவர்கள் எடுக்கிறார்கள். அதே போல் கரிமா என்று சொன்னால் இரும்பு போன்று வஜ்ரமான உடம்பு, நல்ல பலமான உடம்பாக வைத்திருப்பார்கள், எதற்கும் அசையாத உடம்பாக இருக்கும். லகிமா என்று சொன்னால் பஞ்சு போன்ற மிக இலகுவான லகுவான அந்த உடம்பை கொண்டவர்களாக அவர்கள் மாறுவார்கள். எங்கும் உறுதியாக நிற்காமல் வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான நாணல் போன்ற அந்த பஞ்சு போன்ற அந்த உருவத்தை அவர்கள் எடுப்பார்கள். பிராப்தி என்று சொன்னால் கீழே நிலத்திலே நின்று கொண்டு வானத்திலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களை எல்லாம், சூரியன், சந்திரன் போன்றவை எல்லாம் தொடுகின்ற அளவுக்கு அவர்கள் கையை நீட்டினால் அங்கே போய்
தொடும். அது முனிவர்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரியான உத்திகளெல்லாம் தவத்தால் கிடைப்பதை நம்ம சில இடங்களில் பார்க்குறோம். இது தேவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த ருத்தி. அதுபோல் பிரகாமியம் என்று சொன்னால், நீரிலே எப்படி ஒருவர் உள்நீச்சல் அடித்து போகிறாங்களோ, தண்ணிக்கு உள்ளே புகுந்து அவர்கள் போவதே தெரியாமல் போகிறார்களோ, அதுபோல் நிலத்திலும் அவ்வாறு இவர்கள் செல்லக்கூடிய வல்லமையை படைத்தவர்களாக இருப்பார்கள். கடுமையாக நல்ல பாறைகள் நிறைந்த அந்த நிலத்தில் கூட மண்ணிலே உள்நீச்சல் அடிப்பது போல நீரிலே எப்படி மூழ்கி சென்று எழுந்திருக்கிறார்களோ அதுபோல் செல்லக்கூடிய அந்த வல்லமையை படைத்தவர்களாக இருப்பார்கள். ஈசித்துவம் என்று சொன்னால் வசீகரமான தேவராக இருப்பார்கள். அவர்கள் தேவர்களையும் தேவியர்களையும் எளிதிலே அவர்கள் வணங்கக்கூடிய அந்த ஆற்றலை உடையவர்களாக, எல்லோருக்கும் உரியவர்களாக இருப்பார்கள். வசித்துவம் என்பது அவர்களெல்லாம் வசியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லோரையும், எல்லா நபர்களையும் தங்களுடைய சக்தியினால் வசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசித்துவம், ஈர்ப்பவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியான 8 ரித்திகளை உடையவர்களாக தேவர்கள் இருக்கிறார்கள். இது பவன தேவர்களுக்கும் உண்டு. கீழ்முத்தேவர்களில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தேவர்களுக்கும் இது உண்டு. அங்கும் நம்ம பார்த்தோம். இங்கே கல்ப தேவர்களுக்கும் இது உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த 8 வகையான ரித்திகளை உடையவர்களை தேவர்கள் என்று அழைப்பார்கள், அல்லது தேவர்களுக்கு இந்த 8 வகையான ரித்திகள் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த உலகத்துக்கு மேலே இருக்கக்கூடியவை கல்பாதீதம் என்று சொல்லக்கூடியது. கல்பம் என்று சொன்னால் 2 2ஆக 8 அடுக்குகள் இருக்கும். அது 16 உலகங்கள் இருக்கும். அது கல்ப உலகம். அதற்கு மேலே நவக்கிரய வேகம் என்ற பகுதி 9 பிரிவாக இருக்கும். அது கிரய வேகம் என்று சொல்ல, நவ என்றாலே தெரிஞ்சுக்கலாம் 9ன்னு. அது கிரய வேகம். அது நவக்கிரய வேகம் என்றால் 9 கிரய வேகம் 9ஆக இருக்கிறது. அதே போல் அணுதிசை, நவ அணுதிசை என்று கூறப்படும். நவ அணுதிசை என்று சொன்னால் 9 அணுதிசைகள். நவானுதிசை சேர்த்து சொல்லும்போது அப்படி வரும். நவானுதிசை என்றும் நவக்கிரய வேகம் என்றும் வரும். அதே போல் அணுத்தரம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய உலகம் 5 உலகங்கள் இருக்கின்றன. அது 5ஆக இருப்பதால் பஞ்சாணுத்தரம் என்று கூறப்படும். அதனால் நவக்கிரய வேகம், நவானுதிசை, பஞ்சாணுத்தரம் என்று இந்த உலகங்கள் 9 9 5ஆக மொத்தம் 23 உலகங்கள் இருக்கின்றன. இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், கீழே இருக்கக்கூடிய கல்பதேவர்களில் இந்திரன், தேவேந்திரன், அவங்களாம் இந்திரன், பிரதீந்திரன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தேவியர்கள் உண்டு. அவர்களுக்கு பலவிதமான சௌகரியங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய மகிமைகள் இருக்கும் ஒவ்வொரு உலகத்தை பொறுத்த வரைக்கும். இங்கு இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அவர்கள் எல்லோருமே இந்திரர்கள். அங்கே இந்திரர் என்று தனியாக கிடையாது. நவக்கிரய வேகத்திலும் அணுதிசையிலும் அணுத்தரத்திலும் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவருமே இந்திரர்கள். அதனால் அவங்க அகம் இந்திரர், அகமந்திரர் என்று நாம் கூறுகிறோம். அவர்களே இந்திரர்கள், தானே இந்திரர்களாக இருப்பார்கள். அதற்கான தனிச்சிறப்புகளை அவர்கள் பெற்று இருப்பார்கள். என்னென்னா, தேவர்கள் எல்லோருமே சமோசரணத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தேவர்களும் அங்கே இருப்பாங்க. 16 கல்ப தேவர்களுக்கெல்லாம் இடம் அங்கே ஒதுக்கியிருக்கும். பவன தேவர்களுக்கு இருக்கும், தேவியர்களுக்கு தனியாக இருக்கும், வேந்திரர்களுக்கு இருக்கும், வேந்திர தேவிகளுக்கு இருக்கும். அதே போல் ஜோதிஷ்க தேவர்கள் அவங்களுக்கு இருக்கும். கல்ப தேவர்களுக்கும் கல்ப தேவியர்களுக்கு தான் இருக்கும். கல்பாதீதத்திலிருந்து அந்த சமோசரணத்துக்கு அவர்கள் வருவதில்லை. அந்த தேவர்கள் எல்லாம் இங்கே சமோசரணத்துக்கு வருவதில்லை. ஒரு தீர்த்தங்கரர் சமோசரணம் அமைந்து அவர் அங்கு அமர்ந்து விட்டார் என்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய விமானத்தில் இருந்து கீழே இறங்கி, ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய அந்த மாளிகை தான் விமானம் என்று சொல்லப்படும், வாழிடம்தான் விமானம். வைமானிக தேவர்கள் என்று இவர்களெல்லாம் சொல்லுவாங்க. கல்ப தேவர்களுக்கும் அது உண்டு, அந்த விமானங்கள்லாம் உண்டு. இவர்களுக்கும் அந்த விமானங்கள் உண்டு. அந்த விமானத்திலிருந்து கீழே இறங்கி 9 அடி பகவான் இருக்கின்ற திசை நோக்கி அவரை வணங்கிவிட்டு மறுபடியும் விமானத்திலே சென்று விடுவார்கள். அவர்கள் அங்கு சமோசரணத்திற்கோ அந்த இடத்தை விட்டு வேறு உலகங்களுக்கோ வருவதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கல்பதேவர்கள் எல்லாம் இதுக்கு போவாங்க, நந்தீஸ்வரம் கொண்டாடுவதற்கு செல்வார்கள். அங்கு இந்த அகமந்திர தேவர்கள் அங்கு செல்வது கிடையாது. அச்சுத கல்பம் வரைக்கும் இருக்கிற சௌதர்ம கல்பத்திலிருந்து அச்சுத கல்பம் வரைக்கும் இருக்கிற 16 உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் மட்டும்தான் அங்கு செல்வார்கள். இவர்கள் அங்கு செல்வதில்லை. அது எதுக்காகனா, அவர்கள் அந்த விமானத்திலிருந்து வேறு எங்கும் செல்வது கிடையாது, அங்கேயே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவியர்கள் கிடையாது. அங்கே இவங்களே தேவர்களாக இருப்பார்கள்.
இது எல்லாம் அவருடைய தனித்தனி சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதனால் இந்த அகமந்திர உலகத்திலே இருப்பவர்களாக அந்த உலகத்தினுடைய அமைப்பை கூறுகிறார்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் உலகத்தை மட்டும் தனியாக காமிச்சிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 1, 2ன்ற நம்பர் இங்கே கொடுத்துருக்கு. 1, 2, 3, 4 16 வரைக்கும் இருக்குது. இது கல்ப உலகம் என்று அழைக்கப்படும். இந்த 16 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்குறது. அந்த 1 வந்து சௌதர்ம கல்பம், ஈசான கல்பம். இது 2 பக்கத்தில் பதில் 1, 2 பக்கத்திலே இருக்குது. 2 2ஆக 8 அடுக்குகள் இருக்கும். சனத்குமார மாகேந்திர, பிரம்ம பிரம்மோத்திர, லாவந்த காபிஷ்ட, சுக்ர மகாசுக்ர, சதார சகசிரார, ஆனத பிரணானத, ஆரண அச்சுத. 16வது உலகம் அச்சுதம். அதான் உயர்ந்த அந்த கல்பங்களில் உயர்ந்தது. இது மேலே போக போக தேவர்களுடைய வைபவங்கள் அதிகமாகிட்டே போகும். இங்கே உயரம் இருக்கும், இங்கே போக போக குறையும், உயரம் குறையும், வாழ்நாள் அதிகரிக்கும். அவர்கள் உணவு உண்ணுகின்ற அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த நடுவில் இருக்க பீரியட் அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. திரவியசங்கர் இருந்தபோது அது விரிவாக பார்த்தோம். அது தேவையானால் மறுபடியும் பார்க்கலாம். இப்போ அதனால் இந்த சௌதர்ம கல்பத்திலிருந்து அச்சுத கல்பம் வரைக்கும், அச்சுத கல்பம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 16 உலகங்கள் தான் கல்ப உலகங்கள் என்று கூறப்படும். இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு தான் இந்திரர், பிரதி இந்திரர் போன்ற 10 பிரிவுகள் இருக்கும். தேவியர்கள் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு அந்த வைபவமானது மேலே செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே செல்லும், ஆயுள் முதற்கொண்டு. அதற்கு அடுத்தது இருக்கொண்டு தான் இந்த நவக்கிரய வேகம் என்ற இந்த பகுதி. நவக்கிரய வேகம் அது 9 பகுதியாக அது பிரிந்திருக்கும், ஒன்று மேலே ஒன்று. அதில் 3 3 3ஆக இருக்கும். நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி என்று. அதே போல் நவ அணுதிசை என்று சொல்லக்கூடிய இந்த அணுதிசையானது 9ஆக இருக்கும். 9 உலகங்கள் இருக்கும். பஞ்சானத்தனம் என்பது 5 உலகங்களாக இருக்கும். கடைசியில் தான் சர்வார்த்த சித்தி என்கின்றது அதுதான் இருக்கிறதுலே உயரத்திலே அமைந்திருப்பது, மேலாக அமைந்திருப்பது. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த தேவ உலகத்தினுடைய அமைப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது. இது கல்ப உலகம், இந்த இது கல்பாதீதம் என்று சொல்லி இதெல்லாம் நம்ம ஏன் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நற்காட்சி உடையவர்களாக இருப்பவர்கள் இந்த கல்ப உலகத்தில் தான் சென்று பிறப்பார்கள். கீழ்முத்தி அவர்களிலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்று நாம் பார்ப்போம். இன்னும் கூட சில சிறப்புகள் அதில் இருக்குது. அதில் மேரு மந்திர புராணம் தெளிவாக நமக்கு அந்த பாடல்கள் மூலமாக பார்த்தோம்னா கொஞ்சம் எளிதாக புரியும். நற்காட்சி உடை விளங்கும் மானிடரும் வதம் செறிந்தும் கற்பாதி முதலாக கற்பாந்தம் உறச்செல்வர். இந்த 2 வரியை பாருங்கள். நற்காட்சி உடையவர்கள் விலங்கு மானிடர் 2 பேருக்குமே நற்காட்சி அமையும். 5ஆம் நிலை சிராக நிலையை விலங்குகள் கூட அடைகின்றன. விரதம் கூட இருக்கிறது. நம்ம மேருமந்திர புராணத்திலே அசனிகோடன் என்கின்ற அந்த யானை அது முனிவரை பார்த்த பிறகு, சஞ்சயித்தர் முனிவரை பார்த்த பிறகு அவர் பழைய பிறவி பற்றி சொல்லியவுடன் தான் அரசனாக இருந்தது அதுக்கு விளங்கி அது விரதம் மேற்கொள்கிறது. காய்ந்த சருகுகளை மட்டும் சாப்பிட்டு உடல் மெலிந்து கடைசியில் சேற்றிலே சிக்கி குக்குடனாகம் தூண்ட அது இறந்து போகிற அந்த கதை வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க மேருமந்திர புராணத்தில். அது நற்காட்சி உடைய யானை அசனிகோடன். அதனால் விலங்குக்கும், மனமுள்ள விலங்கும் கூட நற்காட்சி உடையதாக விளங்கும். அதனால் சிங்கப்பிறவியை நம்முடைய மகாவீரருடைய கதையில் கூட பார்க்கலாம், நற்காட்சி அந்த சிங்கப்பிறவியில் அதுக்கு ஏற்படுகிறது என்பதனை. அதனால் நற்காட்சி உடைய விலங்கும் மானிடரும் வதம் செறிந்தும் அணுவிரதங்களை முழுமையாக அவர்கள் கைக்கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர்கள் விரதம் இருந்த விரதியாக 5வது குணநிலையை எட்டியிருப்பார்களானால் கற்பாதி முதலாக கற்பாந்தம் உறச்செல்வர். கற்ப ஆதி, கல்ப உலகத்தினுடைய ஆதி எது? சௌதர்ம உலகம். அந்தம் எது? அச்சுத கல்பம். இந்த 1வது கல்பத்திலிருந்து 16வது கல்பம் வரைக்கும் எங்கே வேணாலும் போய் பிறப்பார்கள். இந்த 16 கல்பங்களிலே அவர்கள் சென்று பிறப்பார்கள். கற்ப ஆதி முதல் கற்பாந்தகம் வரை சென்று பிறப்பார்கள் என்று இதில் கூறுவதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த 2 வரியில் பார்த்தீங்கன்னா, நற்பாலவதம் செறிந்து நரர் விலங்கு பவனாதி கற்பாந்தம் சசராந்தம் காண்பர் முறையுள்ளையே. அதாவது விரதம் இருப்பார்கள், நல்வொழுக்கத்தை கடைபிடித்து கொண்டு இருப்பார்கள். நரரும் விலங்கும். நரர் என்றால் மனிதர். ஆனால் அவர்கள் நற்காட்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள்.
நல் ஒழுக்கம் மட்டும் இருக்கும் அவங்கக்கிட்ட. நற்காட்சியினுடைய 25 குற்றங்களிலே ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் கூட நற்காட்சி முழுமை அடையாது. ஆனால் நற்காட்சி உடைய அந்த விலங்கும் மனிதரும் 16 கல்பங்களில் எங்கே வேணாலும் பிறப்பார்கள். ஆனால் நற்காட்சி இல்லை. ஆனால் நல்லொழுக்கத்தை சிறந்த முறையிலே அவர்கள் கடைபிடித்தார்கள். 25 குற்றங்களே. செருக்கு இருக்கும், சில பேருக்கு விரதம் இருப்பாங்க, நான் தான் மிகப்பெரிய விரதி என்று சொல்வார். அது மான கஷாயம் இருக்கிறது. செருக்கு என்ற 8 வகை செருக்கிலே அது ஒரு செருக்கு. அப்போ அந்த செருக்கு இருந்தால் அவர் நற்காட்சி இருப்பவராக சொல்ல முடியாது. அதே போல் மூடம், 3 மூடங்களிலே ஏதாவது ஒரு மூடம் அவருக்கு இருக்குமானால் அவர் நற்காட்சி இல்லாதவராக இருப்பார். 8 அங்கங்களிலே ஏதாவது ஒன்று தவறு இருந்தால் அவர் நற்காட்சி இல்லாதவர், ஆனால் விரதம் இருப்பார். அவர் ஒழுக்கத்திலே நல்லொழுக்கத்திலே இருப்பார்கள். அதாவது நற்பால வதம் செறிந்த நரர் விலங்கு. வதம் விரதம் எடுத்திருக்கிற நரராக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அவர்கள் எங்கே பிறப்பாங்கன்னா பவன உலகத்திலும் சென்று பிறப்பார்கள். நற்காட்சி இல்லாதவர் தான் பவன உலகத்துக்கு போவார். நம்ம பார்த்தோம், நற்காட்சி உள்ளவர் அங்கே போக மாட்டார். அதனால் இங்கே பவன உலகத்திலேயும் பிறப்பார். வியந்தரராக கீழ்முத்தியவரில் பவனர் வியந்தரர் ஜோதிஷ்கராகவும் பிறப்பார். அதே நேரத்தில் சகசிரார கல்பம் என்கின்ற அந்த 12வது கல்பம் வரைக்கும் கூட அவர்கள் பிறப்பார்கள். அந்த குறைபாடுகள் ஓடு இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடியவர்கள். அணுவிரதத்தை முழுமையாக மேற்கொள்ள கொலை, களவு, பொய், காமம், பொருள்பற்று இவற்றை விட்டு இருக்கக்கூடியவர்கள், அவற்றையெல்லாம் துறந்து இருக்கக்கூடியவர்கள், அவற்றை விலக்கி வைத்திருப்பவர்கள் அணுவிரதத்தை மேற்கொண்டவர்கள். அவ்வாறு இருப்பவர்கள் சகசிரார கல்பம் வரைக்கும், இந்த 12வது கல்பம் வரைக்கும் சென்று பிறப்பார்கள் என்று இதிலே நமக்கு மேல்மந்திரத்திலே வாமனாச்சாரியார் கூறுவதை நம்ம பார்க்குறோம். இவங்க பார்த்தீங்கன்னா நற்காட்சி உடையவர்கள். இங்கே சௌதர்மத்தில் தான் ஆரம்பிக்கும், அச்சுத கல்பம் வரைக்கும் அவங்க சென்று பிறக்கலாம். அதுக்கு மேலே பிறக்க முடியாதுன்னா அதுக்கும் சொல்லுவாங்க பின்னாடி. அதனால் இவங்க நிச்சயமாக இந்த 16 கல்பத்தில் பிறப்பார்கள். ஆனால் நற்காட்சி இல்லாமல் விரதம் மட்டும் இருப்பவர்கள் இந்த கீழ் முத்தியவர்களிலே பவன வியந்திர ஜோதிஷ்க தேவர்களில் பிறப்பார்கள். அது தவிர கல்ப உலகத்திலே சௌதர்மத்திலிருந்து 12வது கல்பமான சகசிரார கல்பம் வரைக்கும் சென்று பிறப்பார்கள். இங்கே 12 இருக்கிற இடம் இந்த சென்று பிறப்பார்கள் என்று இதிலே கூறுகிறார். அதுக்கு அடுத்து ஒரு பாடல் 75வது காதையை செய்யுள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்கிறார். அருகனது உருவமில்லார் அகமந்திரத்தில் தோன்றார், அருமையர் சசராந்தம் அடைவர் ஆசீவர், அன்றி பிரமனை அந்தமாக பரிப்பிரசாரகரும் செல்வர், மறுபுவர் சோதிடாந்தம் மற்றதாபதர்கள் தாமே. இங்கே 4 வகையான மனித பிறவிகளில் இருப்பவர்களை பற்றி கூறுகிறார். என்ன? அருகனது உருவம் இல்லார். அருகனது உருவம் எது? அருகனது உருவம் திகம்பர உருவம், நிர்வாண உருவம். அந்த நிர்வாண உருவம் இல்லாதவர்கள் அகமந்தரில் தோன்றார். அகமந்திர உலகம் எது? நம்ம இங்கே பார்த்துட்டோம். நவக்கிரய வேகம், நவானுதிசை, பஞ்சானுத்தரம். இந்த 3 உலகத்தில் பிறக்கணும்னா அவர்கள் நிர்வாண கோலத்திலே இருக்கவர்களாக, தவம் செய்வர்களாக, முனிவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எவ்வளவு நற்காட்சியை அவர் வைத்திருந்தாலும் இந்த 16 உலகத்தில் தான் போய் அவர் பிறப்பார். சிறந்த நற்காட்சியாளராக இருந்தாலும் கூட அச்சுத கல்பம் வரைக்கும் தான் அவர் போக முடியும். அவரே நிர்வாண கோலத்திலே அவர் தவம் செய்ய, முனிவர் அந்த 6வது குணநிலைக்கு மேலே அவர் செல்வாரே ஆனால் அவர் போய் நவக்கிரவேக நவானுதிசை பஞ்சானுத்தரத்தில் பிறப்பார். அதனால தான் அருகனது உருவமில்லார் அகமந்திரத்தில் தோன்றார் சொல்கிறாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நவக்கிரய வேகம், நவானுதிசை, பஞ்சானுத்தரத்துக்கு போக மாட்டாங்க அவங்க, எவ்வளவு நற்காட்சியாளராக இருந்தாலும். அருமையர் சாசராந்தம் அடைவர் ஆசீவர் என்று சொல்வது இங்கே உரை நூலாசிரியர்கள் ஸ்வேதாம்பரரை குறிக்கிறார்கள். ஸ்வேதாம்பரர் துறவிகளாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் ஆடை அணிந்து இருக்கிறார்கள். அவர்களிடம் நற்காட்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று கருதப்படுபவர்கள். அதனால் அந்த ஆசீவர் என்ற அந்த வார்த்தை அதற்கு உரைநூல்களிலே ஸ்வேதாம்பரர் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க எங்கே போவாங்க? சாசராந்தம், அந்தம் சாசரம், அந்த சாசரம் என்று கொண்ட சகசிரார கல்பம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் அவங்க போவாங்க.
ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விரதிகள் இங்கு செல்வார்கள், இது வரைக்கும் தான் போவாங்க, நற்காட்சி இல்லாதவர்கள் என்று. அதைத்தான் இங்கேயும் இந்த இடத்துல ஆசீவர் என்று சொல்லக்கூடிய ஆசீவகர் அல்லது ஆசீவர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினரை இங்கே கொண்டு வந்து காண்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரமனை அந்தமாக பரிப்பிரசாரகரும் செல்வர். அதாவது பரிப்பிரசாரகர் என்று சொன்னால் நிறைய பிற மதங்களில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையை கடைபிடிப்பவர்கள், அவர்களும் கூட அவர்களுடைய மதத்திலே இருக்கக்கூடிய தூய்மையானவற்றை கடைபிடித்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நற்காட்சி முழுமையாக இருக்குதானா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்கிறார்கள். பரப்பிரச்சாரகர் என்று சொன்னாலும் அவர்கள், இப்போ நம்ம மகாவீரருடைய சரிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, அவர் மரீசி பிறவிக்கு பிறகு பிறக்கின்ற பிறவிகளிலே அவர் பிராமண குலத்திலே பிறக்கிறார். மிகப்பெரிய மதங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறார். அந்த மதங்களை எல்லாம் தோற்றுவித்து அவற்றையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். அது பரிப்பிரச்சாரகர் என்று சொல்வார்கள். அதை அவற்றையெல்லாம், அதாவது வேறு நெறிகளை எல்லாம் கற்பிப்பவர்கள், அந்த மாதிரி இருக்கின்ற அந்த பரிப்பிரசாரகர் பிரம்மனை அந்தமாக, அந்த பிரம்மகல்பம் என்று சொல்கின்ற 5வது கல்பம், அந்த 5வது கல்பம் வரைக்கும் சென்று பிறப்பார்கள். பிரம்மனை அந்தமாக கொண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அது கடைசி அந்த இடத்துல தான் பிறப்பார்கள். அவர்கள் பவன தேவர்களிலும் பிறக்கலாம். பிரம்மனுக்கு மேலே போக மாட்டாங்க. பிரம்ம உலகத்திற்கு மேலே அவர்கள் செல்வதில்லை. பிரம்ம கல்பத்துக்கு மேலே அவர்கள் சென்று பிறப்பதில்லை. அதை தவிர மறுவர் ஜோடிராந்தம் மற்ற தாபதர்கள் தாமே, மற்ற தீய தவங்களை, இப்போ அந்த பஞ்சாக்னி தவம் போன்ற அந்த தவங்களை எல்லாம் இயற்றிக்கொண்டு மலை மீது இருந்து விழுந்தால் போய் சேரலாம். நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த மாதிரி செய்வாங்க, தீயில் இறங்கி இறந்து விடுவார்கள். இது போன்ற சில மார்க்கங்களிலே கற்பிக்கப்படுகிறது. அவர்களும் தாபதர்கள் தான், தவம் இருப்பவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய தவம் தீய தவம் என்று சொல்லுவாங்க. அவங்க ஜோதிட அந்தம், ஜோதிஷ்க தேவர்களை கடைசியாக என்றால் பவன வியந்திர ஜோதிஷ்கர், அந்த அந்தரத்தில் கொண்டு ஜோதிஷ்கர் வரைக்கும் தான் அவங்க போய் பிறப்பார்கள். இப்போ இந்த மேருமந்திர புராணத்திலே கூட நமக்கு எல்லா விதமான இந்த கருத்துக்களும் வந்து விடுகின்றன. அதே நம்ம இந்த நூலிலேயே கூட விளக்கம் இருந்தாலும் கூட நம்ம மேருமந்திர புராணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 2 பாடல்களையும் இதிலே நாம் சேர்த்திருக்கிறோம். இப்போ இதில் ரத்னகடகம் ஸ்ராவச்சாரத்துடைய 37வது அந்த காதையிலே அஷ்டகுண புஷ்டி துஷ்டா திருஷ்டி விசிஷ்டி பிரகிருஷ்ட சோபா ஜுஷ்டா அமராம் சராசாம் பரிஷதி சிரம் ரமந்தே ஜினேந்திர பக்தா ஸ்வர்கே. இப்போ சொன்னதனுடைய ஒரு தொகுப்பாக இந்த காதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு உரை நூல்களில் நல்ல விளக்கம் இருப்பதால் அதை புரிந்து கொள்ள முடியும். இதில் என்ன சொல்கிறாங்க, நற்காட்சி உடையவர்களாக இருப்பவர்கள் சொர்க்கத்திலே சென்று பிறப்பார்கள் என்று சொன்னால் கல்ப உலகம். அவர்கள் ஜினபக்தர்களாக இருப்பார்கள். அனிமா முதலிய 8 ருத்திகளையும் அற்புதமான அதிசயங்களையும் பெற்று தேவர்களும் தேவ பெண்டிரும் சூழ இன்பம் பெறுவார்கள். உடல் அழகிலே மிக்கவராக இருப்பார்கள் என்று இதிலே நமக்கு அவர் தெரிவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த 53, 54வது காதைகளுக்கு இந்த 2 பதிவுகளிலே நாம் அந்த தேவ உலகத்திலே சென்று பிறப்பவர்கள் யார், நற்காட்சி உடையவர்கள் எங்கு பிறப்பார்கள், நற்காட்சி இல்லாதவர்கள் எங்கு சென்று பிறப்பார்கள், நல்லொழுக்கம் மட்டுமே கொண்டிருப்பவர்கள் எந்த கல்பம் வரைக்கும் சென்று பிறப்பார்கள், அதே போல் நிர்வாண உருவத்தை அடைந்தவர்கள் எந்தெந்த இடத்திலே சென்று பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் நாம் இதிலே அறிந்து கொண்டோம். அதனால் அடுத்ததாக வருகின்ற காதைகளிலே நற்காட்சியினுடைய மற்றும் சிறப்பு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலிலே தொடர்ச்சியாக நற்காட்சி குறித்த அந்த பகுதியினுடைய இறுதி காதைகளை, இன்னும் கூட 2 காதைகள் இருக்கின்றன, அவற்றை அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி, நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும், லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும், பிறருக்கும் இதனை ஃபார்வேர்ட் செய்து அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு உற்றுணையாக இருக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா.